பேய்க்கும் பேய்க்கும் சண்டை, அத ஊரே வேடிக்கை பார்க்குது என ராகவா லாரன்ஸ் சொல்ல கேட்டிருப்போம். அதே மாதிரி சீனாவுல பேய்க்கும் பேய்க்கும் கல்யாணமே பண்ணி வைக்கிற வினோத சடங்கு இப்போ ஒரு விபரீதமான ட்விஸ்ட்ல போய் முடிஞ்சிருக்கு. ஏற்கனவே செத்து போன 2 பேரது ஆன்மாக்களுக்கு கல்யாணம் நடத்துறது தான் இந்த பேய் கல்யாணம். இந்த சடங்குல நிஜமாவே நடக்கிற கல்யாணம் போலவே எல்லா சடங்குகளும் நடக்குமா? ஆன்மீக சக்தி மிக்க ஃபெங்ஷியூ மாஸ்டர்கள் தான் ஜாதகம் பார்ப்பது போல 2 பேய்களுக்கும் பொருத்தம் பார்ப்பாங்களாம். சாதாரண திருமணங்களை போலவே பேய்களுக்கு அழகு உயரம் கூட ஒப்பிட்டு பார்ப்பாங்களாம். அதுக்காக அவங்க உயிரோடு இருந்தப்போ எடுத்த போட்டோவை பார்த்து மருமகனையும் மருமகளையும் ஓகே செய்வாங்களாம். இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, பேய்க்கே கல்யாணம் பண்ணினாலும் வரதட்சணையிலிருந்து தப்ப முடியாது. மணப்பெண்ணோட குடும்பத்திற்கு பேப்பரால ஆன நகை, வீடு, கார் எல்லாம் மாதிரிகளா செஞ்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே மேடையில வைக்கணுமா. அவங்களோட போட்டோக்களை பதாக மாதிரி வடிவமைச்சு சுடுகாட்டிலேயே வச்சு கல்யாணமும் நடக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் மணப்பெண்ணோட எலும்புகளை தோண்டி எடுத்து அத மணமகனோட எலும்பு கூட்டுக்கு அருகே வச்சுட்டு குழியை அடைத்து விடுவார்களாம். இந்த சடங்கு கேட்க காமெடியா இருந்தாலும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே மகனையோ மகளையோ பறிகொடுத்த அம்மா அப்பாவுக்கு அவங்களோட கடமையை நிறைவேற்றின மாதிரியான ஒரு திருப்தியை கொடுக்கும்னு நம்பப்படுது. இதே மாதிரி திருமணம் செய்ய ஆசைப்பட்ட 2 பேர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் இதே போல திருமணம் நடத்துவாங்களாம். அப்போ கை கூடாத காதல கல்யாணத்துல முடிச்சு வச்சு ஆத்மாக்களோட ஆழ்ந்த ஏக்கம் தீர்க்கப்படும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கிட்டத்தட்ட 3000 ஆண்டு பழமையான இந்த சீன சடங்குல இப்போ ஒரு ட்விஸ்டும் வந்திருக்கு. திருமணம் செய்ய ஆசைப்பட்டவங்கள ஒருவர் இறந்துட்டாலும் உயிரோடு இருப்பவங்களை இறந்து போனவரோட பதாகைக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது தான் அது. அந்த பதாகைக்கு இறந்தவரோட ஆடையும் அணிவிக்கப்படும். இது சீனாவோட வடக்கு மத்திய மாகாணங்கள்ல பிரபலமாகி வருது. அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு எத்தனை திருமணம் ஆனாலும் அந்த இறந்து போன ஆத்மாதான் முதல் மனைவி அல்லது கணவன்னு சொல்லப்படுது. இதே மாதிரியான பேய் கல்யாணம் இப்போ மலேசியாவில் சமீபத்துல கார் விபத்துல இறந்து போன காதல் ஜோடிக்கும் நடத்தப்பட்டிருக்கு. இவ்வளவு ஏன், நம்ம நாட்டிலேயே கர்நாடகாவில் கடந்த ஆண்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன தன்னோட பெண் குழந்தைக்கு தன்னோட ஜாதியிலேயே இறந்து போன இன்னொரு ஆணோட வரன் வேணும்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தாங்க. அப்படி ஒரு ஆண் குழந்தை இறந்து போன குடும்பத்தை தேடி பிடிச்சு ஆட்டம் பாட்டத்தோட அலப்பறையா கல்யாணமும் செஞ்சு வச்ச சம்பவமும் இருக்கு. இதுல இருந்து இன்னொரு விஷயமும் தெளிவா தெரியுது. பல நாடுகள்லயும் செத்து போய் பேயே ஆனாலும் சாதியையும் வரதட்சணையையும் விட மாட்டாங்க போல. தைவான்லயும் பேய் கல்யாணம் இருக்கு. ஆனா அவங்க ரேண்டமா மாப்பிள்ளைய தேர்ந்தெடுப்பாங்களாம். திருமண வயசுல மணப்பெண் இறந்துட்டா சிவப்பு நிற பைக்குள்ள இறந்தவரோட பணம், முடி, நகம் எல்லாத்தையும் வச்சு அத சாலையிலேயே வீசி விடுவாங்களாம். அத முதல்ல எடுப்பவர் தான் அந்த இறந்த பெண்ணின் மணமகன் அப்படின்னு நம்பப்படுது. ஆனா அதை எடுத்தவருக்கு பேட் லக் என்றும் அந்த பேய் அவங்கள விடாதுன்னு ஒரு திகில கிளப்புறாங்க. அது சரி, இந்த கல்யாணம் நடந்த விஷயம் அந்த பேய்க்கு தெரியுமான்னு கேட்டா, நானே செத்து போய் டென்ஷன்ல இருக்கேன் என்றுதான் பதில் சொல்லுமோ என்னவோ. இருந்தாலும் பேய்களை நம்பாத பிஞ்சில வெம்பாத நீயோ சீடோ, எதை யாரு சொன்ன போதும் எது கேள்வி ஒன்னு கேளு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.